அஷ்டமி சந்திர விப்ராஜ दलिकस्थल शोभिता मुखचंद्र कलंकाभ मृगनाभि विशेषिका मृगनाभि विशेषिका. இதுதான் 5வது ஸ்லோகம். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் முதல் பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியில இது நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பழகலாம். முதல் வார்த்தை அஷ்டமி. அஷ்டமினா 8வது திதி. எப்படின்னா ஒரு மாசத்துல நம்ம பார்த்தோம்னா 2 வாட்டி அஷ்டமி வரும். இது எப்படி 2 வாட்டி வருது? இது 8வது திதினா என்ன? இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பழகிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அஷ்டமினா தெரியும். இன்னைக்கு வீட்டில் யாராவது சொல்லுவாங்க எனக்கு அஷ்டமி. ஓ சரி எனக்கு அஷ்டமியா அப்படி சொல்லி தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இதில் ஆழத்துக்கு என்ன மீனிங்னு நம்மளுக்கு தெரியல. அது இன்னைக்கு நம்ம பழகுவோம். 2வது வார்த்தை சந்திர. சந்திரனா நிலா. விப்ராஜ. விப்ராஜனா பிரகாசமான. தலிக ஸ்தல. நெத்தியோட இடம். தலிக்கன நெத்தி, ஸ்தல அந்த இடம். இது என்ன நடக்குதுன்னா அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க மூர்த்திய பூஜை பண்றதுக்கு நம்ம அவங்கள அழகான அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். சோபிதா. சோபிதானா அலங்காரம் பண்றது, அழகான அலங்காரம். முக. முகம். சந்திர. சந்திரன். கலங்க. கலங்கனா அழகான திலக்கம். இது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம சந்திரனை பார்க்கும்போது அவங்க மேலே கொஞ்சம் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அம்மா அந்த திலக்கம் போடும்போது ரொம்ப அழகான ஒரு பியூட்டி ஸ்பாட்னு சொல்லலாம். அதுதான் கலங்க அர்த்தம். ஆபனா போல, அது போல தோன்றும். மிருகநாபி. மிருகநாபினா இது கஸ்தூரி பத்தி நம்ம பேசுறோம். அந்த கஸ்தூரி திலக்கு தான் நம்ம அம்மாவுக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த கஸ்தூரி எங்கேருந்து வருதுன்னா மான், டியர்ன்னு சொல்லுவோம். அதோட நாபிலேருந்து, அதோட நாபி ரீஜன்லேருந்து அது வருது. ரொம்பவே ஒரு ப்ரெஷியஸான கஸ்தூரி அது. அது பற்றி இன்னைக்கு ஆழமாக படிப்போம் என்னன்னு சொல்லி.